இது எங்கேயுமே மதம் சார்ந்த பிரச்சனை இல்லைங்க. எத்தனையோ நம்முடைய வீட்டு பக்கத்துல இஸ்லாமிய சொந்தங்கள் இருப்பாங்க. ஏதோ ஒரு தீவிரவாதி வந்து நீ இந்துவா முஸ்லீமா என்று கேட்டதற்காக அவனுடைய நோக்கம் என்ன? நம்முடைய நாட்டிலே மத கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் அந்த பெகல்வான் வந்து தீவிரவாதியினுடைய நோக்கம். ஏப்ரல் 22 மதத்தை கேட்டு கொன்று பிறகு நம்முடைய நாட்டில் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் பிரச்சனை உருவாக்க வேண்டும் என்று அதையெல்லாம் கடந்து நாம் பாகிஸ்தானுக்கு சொல்லி இருக்கின்றோம். நாம் இந்தியர்களாக எப்பொழுதும் ஒற்றுமையாக இருப்போம் என்று சொல்லி இருக்கின்றோம். அதையும் காப்பாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. நம்ம பக்கத்துல எந்த மதம் எந்த ஜாதி யாராக இருந்தாலும் கூட ஒற்றுமை உணர்வோடு நாம் பேசி எல்லோரையும் இந்திய உணர்வோடு வைத்திருப்பது இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய ஒருவருடைய கடமை. அன்பு சொந்தங்களே, மிக அற்புதமாக நடந்திருக்கக்கூடிய இந்த கொடி பேரணி வருகின்ற காலம் நாம் பொறுத்திருந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். எப்பொழுதும் எதுவும் நடக்கலாம் என பிரதமர் சொன்ன பிறகு இன்னொரு முறை இந்தியாவின் மீது பாகிஸ்தான் பாடம் கற்றுக் கொண்டிருக்கின்றார்களா? இல்லை. 48 இல்லை, 65 இல்லை, 1971 இல்லை, கார்கில் இல்லைங்க ஐயா, 1989 காஷ்மீர் பண்டிட் இல்ல, 2001 ஜம்மு அண்ட் காஷ்மீர் அங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற தாக்குதல் இல்ல, 2001 டிசம்பர் பாராளுமன்ற தாக்குதல் இல்ல, 2008 நவம்பர் 26 மும்பை தாக்குதல் கிடையாது. எங்கேயும் பாகிஸ்தான் எப்பொழுதுமே பாடம் கற்றதாக நாம் பார்த்ததில்லை. ஆனால் இந்த முறை பாகிஸ்தான் மக்களுக்காக நம்முடைய பிரதமர் அவர்கள் மன்னித்து விட்டிருப்பதாகத்தான் நாம் பார்க்கிறோம். காரணம், இந்தியாவுக்கு அடுத்த முறை நாம் ஏவுகணையை அனுப்பும் பொழுது அது பாகிஸ்தானுடைய இதயத்தை தொலைக்கப் போகிறது. அது அப்பாவி பொதுமக்களுக்கு சேதாரம் வேண்டாம் என்கின்ற ஒரே காரணத்திற்காக பொறுமையாக நம்முடைய நாடு காத்துக் கொண்டிருக்கிறது. பாகிஸ்தானுடைய கையில் இருக்கிறது, அங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் கையில, ஆர்மி கையில் இருக்கு. இந்த அமைதியை அவர்கள் விரும்புகின்றார்களா, இல்லை போர் தொடுப்பதற்காக அவங்க விரும்புகிறார்களா? அதனால் எதற்கும் தயாராக இருப்போம். எப்பொழுது நம்முடைய பாதுகாப்பு படை நம்மை கேட்டாலும் நம்முடைய உயிரை கொடுப்பதற்கு, உணர்வை கொடுப்பதற்கு, பொருளை கொடுப்பதற்கு நம்முடைய பாதுகாப்பு படைக்கு நாம் தயாராக இருப்போம் என்று சொல்லி மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்து, குறிப்பாக அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் இந்த அற்புதமான கொடிப்பெயருடைய சென்னையிலிருந்து ஒரு பகுதியாக நடத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார். ஒரு பெரிய தேசிய எழுச்சியை தமிழகத்தில் நம்முடைய கட்சி நண்பர்கள் தலைவர்களோடு சேர்த்து விதைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி.